Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி 1,00,000 பக்தர்களுக்கு உணவு தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் என்பது நாளை வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி எது என்று பார்த்தோம் என்றால் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி அந்த வளாகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மாப்பிள்ளை வீட்டார் சார்பில் அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த விருந்து என்பது அந்த தயாரிக்கக்கூடிய அந்த பணியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த புறம் பார்க்கலாம், இந்த அனைத்து மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இல்லத்தரசிகள் ஆர்வமாக அன்னை மீனாட்சிக்கு திருக்கல்யாணத்தை நடத்தி வைப்பதற்காக அவர்கள் தங்கள் வீட்டில் நடைபெறும் அந்த கல்யாண விசேஷம் எப்படி அவர்கள் குடும்பத்தில் நடந்தால் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக அந்த பணிகளை மேற்கொள்வார்களோ அந்த அளவிற்கு அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்திற்கான அந்த விருந்திற்கான அந்த நிகழ்வுகளை தங்கள் வீட்டில் செய்யும் பணிகளை போல அவர்கள் குடும்பத்துடன் ஆர்வமாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை இந்த சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கியது. மீனாட்சி அம்மனுக்கும் நேற்று அந்த பட்டாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாளை விழாவின் 10ஆம் நாள் நிகழ்ச்சியாக மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது. இதில் 10,000 பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தை நேரில் கண்டு தரிசனம் செய்ய உள்ளனர். அதற்கான ஏற்பாடுகளை பணிகளை கோவில் நிர்வாகம் சார்பிலும் அறநிலைத்துறை சார்பிலும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருக்கல்யாண வைபவத்தின் போது பழமுதிர் சோலை திருவருள் முருகன் பக்தர் அந்த சபை ட்ரஸ்ட் சார்பில் அது வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு அந்த விருந்து என்பது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் திருக்கல்யாணத்திற்காக சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விருந்து என்பது தயார் செய்யப்பட்டு இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இந்த பழமுதிர் சோலை திருவருள் முருக பக்தர்கள் சார்பில் 1,00,000க்கும் அதிகமானவருக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கான இந்த விருந்துகள் ஏற்பாடு செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மதுரையைச் சேர்ந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் சண்முக திருக்குமரன் சார் நம்மிடமே இருக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். சார், இப்ப பல்வேறு ஊர்களில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த மதுரையில் கடவுளுக்கே திருக்கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஊராக அந்த பாக்கியத்தை மதுரை மக்கள் பெற்றிருக்காங்க. இப்போ அந்த கடவுளுக்கான அந்த மாப்பிள்ளை வீட்டார் விருந்து இப்போ இங்கே தயாராகிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க? எத்தனை ஆண்டுகள் நடந்துருக்கு? அதோடைய சிறப்புகளை குறித்து சொல்லுங்கள் சார். ஆளாள சுந்தரனுக்கு யாரால் வந்தது யோகம், அன்னை மீனாட்சியின் திருக்கரங்களை பற்றியதால் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆளாள சுந்தரனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் எங்கள் மதுரையில் பிறந்து வளர்ந்து முதல் பெண்ணரசி என்கிற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அங்கையர்கண்ணி ஆலவாய்க்கு அரசிக்கு கல்யாணம் சாதாரண கல்யாணமாக, நம்ம வீடுகளில் கல்யாணம் நடந்தாலே ரொம்ப பிரமாதமாக தடபடலாக விருந்து நடக்கும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 33 கோடி தேவர்களும் இறங்குகின்ற ஒரு உன்னதமான கல்யாணம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு ஒருத்தர் பெண்கள் அருகாமனை எடுத்துக்கிட்டு காய்கறி நறுக்கிறது, சமைக்கிறது அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தால் எப்படி நம்ம ஓடி ஆடி வேலை செய்வோமோ அப்படி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3000த்திற்கும் அதிகமான பெருமக்கள் அமர்ந்து காய்கறி வெட்டி சாப்பாடு தயாரித்து இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு சாயந்தரம், எப்பயுமே முதல் நாள் மாப்பிள்ளையை அழைக்கணும். அந்த மாப்பிள்ளை அழைப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் இன்னைக்கு சாப்பிடுவாங்க. நாளை காலை திருமணம் 8 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கிறோம். திருமண விருந்து ஆரம்பிக்கிறது சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 1,50,000 பேர் சாப்பிட்ற அளவிற்கு இங்கே அற்புதமான விருந்து தயாராகிறது. உலகமே வியக்கின்ற அன்னை மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குற ஒரு ஊர் நம்ம மதுரை தான். அதனால தான் திருவாரூரில் பிறந்தா முக்தி, திரு அண்ணாமலையை நினைச்சா முக்தி, மதுரையில் வாழ்வதே முக்தின்னு சொல்லுவாங்க. அப்படி மதுரை எம்பதியில் மீனாட்சி நிகழ்த்துகிற அற்புதங்கள் தான் இந்த திருக்கல்யாணமாக மலர்ந்திருக்கிறது. அற்புதமாக அனைவரும் இங்கே சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க.
இப்போ இந்த திருக்கல்யாண வைபவத்திற்கான இந்த விருந்து வந்து மாப்பிள்ளை வீட்டார் விருந்து நடந்துருக்கு. இப்போ எல்லாரும் பெண்கள் வந்து குடும்பத்தோட வந்து பணிகள் ஆற்றிக்கிருக்காங்க. அதே மாதிரி இந்த விருந்துக்கு தேவையான அந்த அரிசி உள்ளிட்ட பருப்பு எல்லாமே வந்து எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக கொண்டு வந்து அதிக அளவில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் இது? இந்த விருந்துக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இதை ஒருங்கிணைக்கிறது யார் அப்படின்னா பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை. அவங்க தான் வந்து முதல்ல மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ள விவேகானந்தன் சாமுண்டி பாக்குன்னு இருப்பாங்க. அவங்க தான் கோயிலுக்குள்ளே ஒரு 10 வருஷம் இந்த சாப்பாடு நம்ம கொடுத்தோம். அப்புறம் அங்கே இட நெருக்கடி வந்த உடனே இந்த சேதுபதி பள்ளியை அணுகி நம்ம கேட்ட பொழுது மனமு வந்து சேதுபதி நிர்வாகம் இந்த பள்ளி அற்புதமான பாரதியார் பணியாற்றிய பள்ளி உடனே கொடுத்தாங்க. இந்த இடத்துல தன்னார்வலர்கள் முழுக்க 1 கிலோ பருப்பு முதற்கொண்டு நாங்கள் வாங்கிக்கிறோம். சிலிண்டர் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாமே தன்னார்வலர்கள் தான். முழுக்க காய்கறி பூரா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மார்க்கெட்லேருந்து ஒவ்வொருத்தரும் நான் 10 கிலோ வாங்கி தரேன், நான் 20 கிலோ வாங்கி தரேன், எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அரிசி, பருப்பு, எண்ணெய், நெய், முந்திரி பருப்பு எல்லாமே தன்னார்வலர்கள் கொண்டு வந்து இங்கே குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை முழுக்க நாங்கள் சமைச்சு போடுகிற பணிகளை எல்லாரும் இருக்கிறாங்க. இதுதான் ஒரு சிறப்பு. கண்டிப்பாக இதே பகுதியை மதுரை எல்லிசி நகர் பகுதியை சேர்ந்த ஒரு சிறுவர் சாய் என்பவர் நம்மிடமே இருக்கிறாரு. அவரிடமே கேட்கலாம். இப்போ இந்த திருக்கல்யாணத்துக்கான அந்த விருந்துகள் தயாரிச்சுருக்கு, இதை வந்து நீங்களும் பங்கேற்று இதில் பணிகள் ஆற்றிக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக பார்க்குறீங்க? மகிழ்ச்சியெல்லாம் கிடையாது. இது நம்மளோட பொண்ணு மீனாட்சிக்கு வந்து நம்ம பண்ணுற ஒரு கடமை. ஏன்னா மதுரையை ஆள்ற மீனாட்சி அம்மன் அவளோட அரண்ல நாமெல்லாம் பாதுகாப்பாக மதுரையில் இருக்கோம்னு சொன்னால் அது மிகையாகாது. அதனால் நம்ம மீனாட்சி அம்மனுக்காக நம்ம தடபுடலாக விருந்து பண்ணுறது, கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கறது, அவளை வந்து மாப்பிள்ளை வீட்டில் அழைச்சி விட மாட்டோம், மாப்பிள்ளையவே இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம். அதாவது மதுரையில் வந்து முதல் தமிழ் சங்கம் வளர்த்தது வந்து நம்ம மதுரையில் தான். நம்ம மதுரைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட உரிமையை நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. அதனால் சிவபெருமானை வந்து நீங்கள் அழைச்சிட்டு போங்களான்னு சொல்ல மாட்டோம், நீங்களும் வந்து இங்கே இருங்க, நாங்கள் எங்கள் மீனாட்சியை உங்களுக்கு அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அழகர்மலை, பெருமாள், சிவன் இவங்க யாரையுமே நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. கண்டிப்பாக பராசக்தி, இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கான இந்த மாப்பிள்ளை வீட்டார் விருந்து என்பது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வமுடன் அவர்கள் வந்து இந்த பணிகளில் வந்து பங்கேற்று சிறப்பான பணிகள் நடைபெற்று வருகின்றது. பராசக்தி, மதுரையிலிருந்து விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன்.